நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு சொன்னாக்கா, காந்தாரா சாப்டர் 1 இப்போ ரிலீஸ் ஆகிற முதல் பார்ட்டை விட இந்த பார்ட் பல மடங்கு சிறந்த படம். அந்த அளவுக்கு முதல் பார்ட்டும் நல்லா தான் இருக்கும், அதை விட இது சூப்பர்னு சொல்லலாம்னா பார்த்தீங்க. இந்த படத்துலேயும் செகண்ட் பார்ட்டு ஃபஸ்ட்டு பார்ட்டு மாரி இல்லைன்னு தான் சொல்லுவீங்க. இது ஃபஸ்ட்டு பார்ட்டை விட செகண்ட் பார்ட்டு நல்லாயிருக்கு. காந்தாரா சாப்டர் 2 பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ரிஷப் ரெட்டி நடித்து அவரே இயக்கி வந்திருக்க படம் தாங்க காந்தாரா. அந்த ருக்மிணி வசந்த் நடிச்சிருக்காங்க. ஜெயராமன் தமிழக இயக்குநர்களுக்கு சரியான படமாக அமைஞ்சிருக்கு. இப்படி தான் படம் எடுக்கணும், இவ்வளோ தான் சீன் இருக்கணும், இவ்வளோ தான் ஃபைட் இருக்கணும். அந்த படத்தில் உள்ள தேட்டரை போய் உக்காந்து இந்த படம் ஆரம்பித்தோடனே நம்மளை வேறு உலகத்துக்கு இந்த படம் கொண்டு போகுதுங்கிறத நல்லாவே ஃபீல் பண்ணலாம். நீங்கள் திரும்பிலாம் பார்க்க மாட்டீங்க. அந்த பசுமை விரும்பி நேச்சுரலை அதிகமாக விரும்புகிறீங்க உங்களுக்கெல்லாம் இந்த படம் சரியான தீனிங்க. பெரிய மலை, அழகான காடு, அந்த அருவி, அந்த அருவியிலேருந்து வர தண்ணி ஓடைக்கு மேலே ஒரு அந்த மரப்பாலம், முங்கிலால் கட்டப்பட்ட மரப்பாலத்துக்கு அந்தாண்ட ஒரு சின்ன கிராமம். அந்த அருவிக்கு பக்கத்தில் வீடு, அதில் ஹீரோட வீடுங்கிற மாதிரி ரொம்ப அழகாக நம்ம அங்கே வாழ்கிற மாரி ஒரு ஃபீலை கொண்டு வந்த ஒரு படங்க அது. எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், முக்கியமாக எதுக்கு இந்த படத்தை இவ்வளோ ஒரு பெருமையாக சொல்கிறேன்னா, இயற்கைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து மலையில் படம் எடுத்தோமா வந்தோமாலாம் இல்லை, அந்த மிஸ்ட்டு கிராஸ் ஆகிற டைம் ரொம்ப அந்த ஷார்ட்டெல்லாம் ரொம்ப வெயிட் பண்ணி ரொம்ப அழகாக எடுத்துருக்காங்க அந்த படத்தை. அதேமாரியே அந்த மலையிலேருந்து அடுத்த ஒரு மலை இல்லை இன்னொரு பகுதிக்கு இன்னும் உள் பக்கமாக இந்த படத்தை கொண்டு போகிறாங்க. நம்மளும் இந்த உலகத்துக்கு போகிற மாதிரியே வருது ஃபீல். ஏன் அந்த கதை ஏன் ஒரு செகண்டு கூட நான் அந்த சொல்ல மனசு வர மாட்டேங்குதுன்னா, அந்த படத்தை நேரில் போய் ஃபீல் பண்ணுவேன். எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் இது. முக்கியமாக அந்த இந்து கல்ச்சர், ஆன்மீகம்னே சொல்லலாம். நார்மலாகவே இந்த ஆன்மீகத்துக்கு எவ்வளோ முக்கியம் கொடுக்கணும் ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருக்காங்க. ஆன்மீக உலகம், அந்தாண்ட அறக்கிற உலகம்னு சொல்லிட்டு, அந்த அருவியிலேருந்து வர தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த கீழே அந்த மேலே பழம்பும் வீடு இருக்கும். தண்ணி வரும்போதே நமக்கு அந்த தண்ணி அள்ளி குடிக்கிற மாரி ஒரு ஃபீல். தண்ணி தாகமே எடுக்கணும் பார்த்தீங்களா, அதை பார்த்துட்டு அந்த ஒரு ஃபீல் பாருங்கள். இந்த படத்தை நேரில் போய் பாருங்கள். இந்து கல்ச்சரல் எப்படி இருக்குது, நம்ம இந்த வணங்குற பூமிங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக எடுத்துருக்காங்க. அதேமாரி அந்த புலி வர சீன் இருக்கு பாருங்கள், உரிமைக்கிட்டு அந்த புலி வர சீனுக்கெல்லாம் நீங்கள் உட்காந்த இடத்துல நல்ல சவுண்டு குவாலிட்டி உள்ள ஒரு தேட்டரில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்படியே திரும்பி பின்னாடி பார்ப்பீங்க, அந்த உரும்புகிற சவுண்டு உங்கள் முதுகுக்கு முன்னாடி கேட்கும். டால்ஃபி அந்தளவுக்கு சவுண்டு குவாலிட்டி ஒர்க்கெலாம் அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. பசங்களெல்லாம் அழைச்சிட்டு போனீங்கன்னா, குழந்தைங்களெல்லாம் அழைச்சிட்டு போனீங்கன்னா அவ்வளோ ஒரு ரசித்து பார்க்குற ஒரு படம். அதான் இந்த படத்தை பற்றி கொஞ்சம் அதிகமாக சொல்லணுன்னே தோணுச்சு. நம்ம தமிழ் சினிமாவில் என்னவோ நான் 300 கோடி ரூபாய்க்கு படம் எடுக்கிறாங்கிறாங்க, அந்த 200 கோடி ரூபா ஹீரோவுக்கு கொடுத்துட்டன்னே சொல்கிறாங்க. அப்போ 100 கோடி ரூபாயில் என்னங்க படம் எடுப்பீங்க? அப்போ ஹீரோயினுக்கு சம்பளம் கொடுக்கணும், வில்லனுக்கு சம்பளம் கொடுக்கணும், பாக்கி 50 கோடியில் நீங்கள் என்ன படம் எடுப்பீங்க? அவதார்னு ஒரு படம் வந்தது, அந்த படம் 1000 கோடி ரூபாய்க்கு எடுத்தாங்கன்னா அந்த 1000 கோடி ரூபாய்க்கும் சினிமாவில் தான் போடுவோம். அந்த ஹீரோவுக்கு பணம் நடிகர்களுக்கு பணம் கொடுக்கறது, நடிகர் அவதார் படம் ஹீரோவை பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வேற படத்தில் அவனை பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா அவங்க சம்பளத்தை கம்மியாக கொடுத்து சினிமாவில் பணத்தை அதிகமாக இறக்கிடுவான். அந்தமாரி படம் எடுங்கயா. சினிமாவை படத்தை நல்லா ஹீரோ பெரிய ஹீரோவை பார்த்து படம் எடுக்கிறீங்க, பட்ஜெட்டில் பாதியை ஹீரோவுக்கு கொடுத்துட்றீங்க, அப்புறம் எப்படி படம் குவாலிட்டியாக இருக்கும்? படத்தை எல்லாரும் விரும்புகிற மாரி எடுங்க.
கோவம் வரா மாரி எடுக்காதீங்க. காந்தாராவை போய் நம்ம தமிழ் இயக்குனர் எல்லாருமே போய் பாருங்க.